வணக்கம். இன்று இந்த பதிவில் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரோக்கியம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் எல்லாமே நம்ம நினைச்சபடி நடக்கும். அதுவும் வயதான காலத்துல ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நம்ம உடம்ப நம்மளால முடிஞ்ச அளவு ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கணும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த பணத்துக்கும் மரியாதை. அதாவது ஒரு பாட்டிலோட சொல்லுவாங்க, கட்டில வாங்கின தூக்கத்தை வாங்கல. தூக்கம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூக்கத்தை விட்டுட்டு கட்டில வாங்கி என்ன பிரயோஜனம்? அதனால ஆரோக்கியம் இந்த முக்கியமானது. ஆரோக்கியமா இருக்கிறது என்ன பண்ணணும்? நம்ம நம்மளுடைய வேலைகள் நம்மளே செய்யற மாதிரி வச்சுக்கணும். நம்ம உடம்ப நாமளே கடைசி காலம் வரைக்கும் குளிப்பாட்டணும். நமக்கு உணவை நம்மளே சாப்பிடணும். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே போடணும். இந்த மாதிரியான செயல்களை நாம செய்யறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஓடி ஓடி உழைச்சி பணம் சம்பாதிச்சு கோடி சொன்னா என்ன வாங்க போறோம்? ஏசி வாங்குவோம், கார் வாங்குவோம், பெரிய பங்களா கட்டுவோம். இதெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த வீட்லயும் இந்த ஏசியை யூஸ் பண்றதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இது முக்கியமான பேஸ் ஆரோக்கியம் தான். தினந்தோறும் வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி செய்யணும், உணவு முறைகள் சீரா வச்சுக்கணும், கரெக்டா நல்ல நேரத்துல உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும், தூங்கணும், அதிகாலையில் எழுந்துக்கணும். இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கும். கண்டிப்பா உடம்புக்கு உள்ள உறுப்புகள் ஒவ்வொருத்து மேலேயும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு சின்ன நகத்தை மட்டும் யோசிங்க. ஒரு சின்ன நகத்துல அடிப்பட்ட நகம் மட்டும் எடுத்துட்டாங்கன்னு நிலைமை என்ன வழி? அந்த ஒரு நகம் திரும்பவும் எவ்வளவு விலை மதிக்க முடியாது. நம்ம தலைமுடி இருக்கும், இப்படி இருக்கு. அதை நம்ம இருக்கும்போது அந்த அருமை தெரியுதா? அந்த தலைமுடி கொட்டி போய் பிறகு அதை திரும்பவும் அதே அளவு வர வைக்க முடியுமா? இயற்கையில நம்ம உடம்புல இறைவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளும் ரொம்ப 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 விலை மதிக்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுடைய கண்ணை விலை மதிக்க முடியாது. காது, மூக்கு, பற்கள், நாக்கு, கை, கால்கள், இது ஒவ்வொன்றுமே விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான ரூபாய்க்கான சொத்துக்கள். நம்ம வெளியில பார்க்குற இந்த உறுப்புகளை போய் சொல்றேன். உள் உறுப்புகள், கல்லீரல், நம்மளுடைய சுவாச பைகள், நம்மளுடைய சுவாச உறுப்புகள், நம்மளுடைய இதயம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நல்ல ஆரோக்கியமா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை கோடிக்கும் இதெல்லாம் வாங்க முடியாது. விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இதெல்லாம். அதனால நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு மேலேயும் நம்ம மதிப்பு மரியாதை வச்சு அதை நல்லபடியா நம்ம வாழற காலத்துல வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நம்ம வாழற நாள்ல நம்ம சாப்பாடு நம்ம கையால் எடுத்து சாப்பிடணும். நம்ம உடம்ப நம்ம குளிப்பாட்டிக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு வேலையும் நம்மளே நாம் செஞ்சதுக்கு நமக்கு முதல்ல வயதான காலத்திலையும் இந்த ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பேணி யாருக்கும் தொல்லை இல்லாம எல்லாருக்கும் நன்மை செய்து வாழணும் விருப்பத்தோட உங்களை வேண்டி கேட்டுக்குவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.